குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 11ல் உள்ள ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் எது 2 மார்க்கு, எது 3 மார்க்கு, எது 5 மார்க்குன்னு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 11.2 question number 6 substitution number 1. Okay. Next exercise 11.3 question number 1, 2, third substitution, 3 la first substitution, 4th la first substitution, 6th la first substitution. Next exercise 11.4 question number 1 la third substitution. Okay. Next exercise 11.5 question number 4. 11.5 question number 4 and examples. Example la எது சார் 2 மார்க்கு? Example 11.1 ல second substitution. Okay. அடுத்தது example 11.2 ல third substitution. Example 11.15 ல first substitution. Example 11.6. Okay. Example 11.10. Example 10.11. Example 11.13. Okay. Next 3 marks. இதெல்லாம் சார் 3 marks. Exercise 11.1. Exercise 11.1 question number 1 to 5. Okay. Next exercise 11.2 question number 4 la substitution number 1, question number 2 la 1. Okay. Next exercise 11.3 question number 4 la substitution number 2, 6 la substitution number 2. Okay. அடுத்தது example. எதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் தெரியுது 11th யூனிட்ல? எக்ஸாம்பிள் 11.3, example 11.15 ல substitution number 2, example 11.14 ல first substitution, example 11.13 ல first substitution, example 11.11 ல first substitution, second substitution, question number 11, question number 16. Okay. Example 11.10 ல first substitution, example 11.21 ல first substitution. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 marks. அடுத்தது நம்ம 5 marks பார்க்க போறோம். இந்த சாப்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 11th சாப்டர்லாம் வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதில் வந்து அதிகமான சம்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, கவனிங்க. இப்போ 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தா எது சார் கேட்பாங்க அப்படின்னா நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 11.1 கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4. எக்ஸசைஸ் 11.2 கொஷின் நம்பர் 2, 4, 5, 6, 7. Okay. Exercise 11.3 question number 3, 4, 5, 6. Okay. Exercise 11.4 question number 1, third substitution. Okay. Question number 1, fourth substitution. Question number 7, 4. Okay. Next exercise 11.5 la question number 2, 5, 6, 7, 8, 9. Okay. Next example 11.2, 11.6, 11.7, 11.8. Okay. 11.9, 11.10, 11.11, 11.12, 11.14, 11.15, 11.16, 11.17, 11.18, 11.19, 11.20, 11.21, 11.22. Okay.
இது எல்லாமே 5 மார்க் ஸ்டூடெண்ட். சாப்டர் 11னாவே 5 மார்க்ல எது சார் கேட்பாங்கன்னா அந்த கே சம் கேட்பாங்க. அதை மாரினா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. ஓகே, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to n. அந்த மாடல்லேருந்து 5 மார்க் வரும். மேபி ரிப்பீட்டடாக பப்ளிக் கொஸ்டினேவே பார்க்கக்கூடாது, லைன் பை லைனாக தான் படிக்கணும். ஏன்னா இருக்கிறதே இது வந்து சின்ன சாப்டர் தான். ஓகே, இது தியரி பாட்டுங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே லைன் பை லைனாக பார்த்துக்குவாங்க. இதில் இருந்து நான் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்லேயும் சொன்னேன், ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு 5 மார்க் வரும்னு சொல்ல முடியாது. 5 மார்க்கில் கேட்டான்னா 2 மார்க் 3 மார்க்கில் இருக்காது, 3 மார்க் 2 மார்க்கில் கேட்டான்னா 5 மார்க்கில் இருக்காது. அப்படி தான் இருக்கும் இந்த சாப்டர். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டருங்கிறதுனால இதில் அதிகமான சம்ஸ் எதிர்பார்க்காதீங்க டாப்பர் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.